எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் அம்மா இந்த தடவை ஊருக்கு வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தடவை வரும்போதும் தூக்க முடியாத அளவுக்கு ஒரு 3-4 பை நிறையா பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை ஊருக்கு வரும்போது நான் சொன்னது எனக்கு கொல்லிமலையிலேருந்து மிளகு மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நான் வெக்கேஷனுக்காக ஊருக்கு போகிறேன். ஒரு 2 மந்த்ஸ் போகிறேன் சிங்கப்பூருக்கு. அதனால் நான் நம்ம ஊர் மிளகு எடுத்துகிட்டு போகிறேன், வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் அதை கேட்காம வீட்டில் இருந்த காய்கறிகள், அது இல்லாமல் சந்தையில் சில வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியிலேருந்து எல்லாமே வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. நானுமே கேட்பேன், எப்படிம்மா இப்படி உன்னால் தூக்கிட்டு வர முடியுது? என்னால் ஒரு பேக் கூட தூக்க முடியல, இத்தனை 3 பேக்கையும் தூக்கிட்டு எப்படிம்மா பஸ்ஸில் வர அப்படின்னு கேட்பேன். அது என்னமோ இது எங்குக்குன்னு வெயிட்டாக இருக்குது, அப்படி ஒன்றும் வெயிட்லாம் தெரியல, நான் ஈஸியாக தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் இதில் இந்த கட்டப்பை மட்டுமே என்னால் தூக்க முடியலங்க. இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்கு போகும்போது தூக்க முடியாத அளவுக்கு பொருளெல்லாம் தூக்கிட்டு போகிற எல்லா அம்மாக்களுக்குமே ஒரு பெரிய சல்யூட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு செய்கிற மாதிரி நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்வோமா, செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த விஷயத்த நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிறோம். நான் ஒவ்வொரு முறையுமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். எதுக்குமா இவ்வளோ தூக்கிட்டு வர? எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? அப்படிங்கிற மாரி நான் சண்டை போட தான் செய்வேன். ஆனால் அதெல்லாம் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அடுத்த தடவ வரும்போது அதை விட அதிகமாக தான் வெயிட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்படி இந்த தடவ வரும்போது என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு தாங்க அரிசி மாவு, கோதுமை மாவு, இது வந்துட்டு கருவேப்பிலை தொக்கு, புளி. இந்த கருவேப்பிலை தொக்கு வந்து நம்ம வீட்டிலேயே விளைஞ்ச கருவேப்பிலையிலேருந்து தான் செஞ்சது. அப்புறம் புளி தொக்கு, எங்கள் ஊர் ஸ்பெஷல் மாங்காய், அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியிலேருந்து காய்கறி, கேரட்டு, பீன்ஸு, சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் எல்லா ஊர்லேயும் கிடைக்குமா அப்படின்னாலும் அதையும் அங்கேருந்து தான் நான் கொண்டு வருவேன் அப்படின்ட்டு சமந்து கொண்டு வராங்க. புளி எடுத்துகிட்டு வந்தாங்க. புளி வந்து வீட்லேயே வாங்கி தட்டி அந்த வந்து புளி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் முருங்கைக்காய் வந்து நம்ம மரத்துலேயே விளைஞ்சது. பட் புதினா கொத்தமல்லிலாம் வந்துட்டு கடையில் தான் வாங்கியிருக்காங்க. அதே போல் சுண்டைக்காய், இது நம்ம வீட்டில் இருக்கிற சுண்டைக்காய் செடியிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டில் இருக்குது. இப்போ என்னென்னா, நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே இதெல்லாம் வேறு காய்கறி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு போகணும். இன்னும் பையாக வந்துக்கிட்டே இருக்குது. மொத்தம் 3 பேக்கு, இப்போ தான் 2 பேக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிழங்கு சிப்ஸு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோம். வீடியோ எடுக்கிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ண டைம் இல்லை. அம்மா வந்துட்டு கிழங்குல வந்து சிப்ஸு, அது கிழங்கு வடை இதெல்லாமே ரொம்ப நல்லா செய்வாங்க. அதனால் வரும்போது சீசன் டைமில் சிப்ஸோ வடையோ வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த தடவை வந்து சிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து வீட்லேயே அம்மா வந்து கோதுமை வாங்கி அரைச்சது, அதையும் கொண்டு வந்திருக்காங்க. அது மெயினாக நான் கேட்டது 2 விஷயம் தான். இப்போ காமிக்கிற இந்த கறி மசால் தூள். கறி மசால் தூள் வேணும். அதுக்கப்புறம் மிளகு வந்து வாங்கிட்டு வாங்க, நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போக வேணும் அப்படின்னு தான் சொன்னேன். இது வந்து கொல்லிமலை மிளகு. ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நம்ம ஆர்டர் பண்ணோன்னா. இது திறக்கும் போதே நல்ல வாசனை வந்ததுங்க. மிளகோட அந்த வாசனை செம்மையாக இருந்தது. இப்போ நம்ம கடைகளில் வாங்குறதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இது வந்து கிலோ வந்து 900 அந்த மாதிரி இது சேல் பண்ணாங்க. ஈவன் கடைகள்லேயும் அதே ரேட்டில் தான் இருக்குது. பட் நமக்கு ஒரிஜினலாக கிடைக்குமா அப்படின்னு தெரியல. பட் இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம சொல்லி வச்சு வாங்கினது, ப்யூராகவே இருந்தது. இது மட்டும் இல்லை, அம்மா வந்து ட்ரெஸ் எல்லாம் தைப்பாங்க. அதனால் நாங்கள் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது எல்லாமே நான் போன தடவை அனுப்பிச்சி விட்டுருந்தேன். இந்த மாதிரி தையல் போடுறதுக்கு, அப்புறம் சில இதெல்லாம் ஆல்டர் பண்ணுறதுக்காக. அது வந்து ஒரு ஃபுல் பேக் வந்திருக்கு. அதனால் அதையும் தைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போக வேணும் அப்படிங்கிறதுக்காக. யூசுவலாகவே துணியெல்லாம் வந்துட்டு நான் அம்மாகிட்ட தான் கொடுத்து விடுவேன். ஏன்னா அது பழக்கமாயிடுச்சுங்க. ஏன்னா அம்மா தான் தைச்சி தருவாங்க. அது ப்ளவுஸு, சுடிதார் எல்லாமே அம்மா தான் தைச்சி தருவாங்க. அதே போல் தையல் போடுறதுக்கு ஏதாவது சின்னதாக அல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் நான் அதை அம்மாகிட்ட தான் டைரெக்டாக கொடுப்பேன். சம்டைம்ஸ் நான் வந்து கொரியர் பண்ணி விட்டுருவேன். இது வந்து இந்த வெள்ளை துணி வந்துட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இட்லி துணிக்கும் இந்த தேங்காய் பால்லாம் வடிகட்டுறதுக்கு அதுக்காகவும் வந்து துணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து இதெல்லாமே வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். நம்ம அடுத்த வீடியோ வந்து நம்ம சிங்கப்பூர் போகிற ட்ரிப்பும், அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் போயிட்டு அங்கே என்னென்ன நடக்குது, எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிற வீடியோவும் தான் நான் போட போகிறேன். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் யார் யார் வீட்டில் இருந்து அம்மா இந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதர்ஸ் டேக்கு இன்னும் 20 டேஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ்டாக மதர்ஸ் டே விஷஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே.